ஆங்கிள் அப் ஆகிட்டு நார்த்துக்கு போகுது, டவுன் ஆகி திரும்ப சவுத்துக்கு போய் டவுன் ஆகுது, திரும்ப வெஸ்ட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் சவுத்துக்கு போய் அப் ஆகி திரும்ப ஈஸ்ட்டுக்கு போயிட்டு எங்க வருது, நார்த்துக்கு வருது. கரெக்ட் தானே? இது அப்படியே சொல்லி பார்ப்போம். இப்படியே வச்சுட்டு சொல்லி எழுந்து எங்க இருந்தா பண்ணி நான் தந்தது மாதிரி பண்ணு. அவங்க இதே மாதிரி சில வேலை தந்தாங்கன்னு சொல்லணும். ஈஸ்டர்ன் வெஸ்ட், அதாவது நார்த்ல இருந்து சவுத் சொல்லியாச்சு. ஏன்னா நம்ம ஒரு எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது அப்ல இருந்து டவுன் அப்படி சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் அப் டவுன் சொன்னா மேலே கீழே வரும். அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்டான அந்த ரோலிங் இருக்கும். அதனால என்ன செய்யணும்னா நார்த்ல இருந்து சவுத்துக்கு வருது, சவுத்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு போகுதுன்னு சொல்லலாம். டைரக்ட் அடுத்து நார்த், அதாவது எங்க வருது இப்போ நார்த்ல இருந்து சவுத்துக்கு போகுது, சவுத்துக்கு போயிட்டு அப்படியே ஈஸ்ட் எங்க போகுது, வெஸ்ட்டுக்கு போகுது. வெஸ்ட்ல இருந்து டவுன் ஆகும். சரியா? ஈஸ்ட்டுக்கு வெஸ்ட் அப்படி சொல்லலாம். அடுத்து டவுன் ஆகுது, அங்க இருந்து நேரா திரும்ப நார்த்துக்கு வருது. ஏன்னா ஃபேமிலி இது வந்து நார்த் வந்ததுனால அதே ஃபேமிலி தான் நார்த்துங்க. அங்க இருந்து திரும்ப டைம் எங்க போகுது, ஈஸ்ட்டுக்கு போகுது. ஈஸ்ட்ல இருந்து அப் ஆகுது, திரும்ப நார்த்துக்கு வந்துட்டு அப் ஆகுது, மேல திரும்ப சவுத்துக்கு போகுது. நீ சொல்லி வரணும். தெரியுமா உனக்கு? சொல்லி தருமா? அப்புறம் நார்த்து போகுது, அப்புறம் ஈஸ்ட்டுக்கு போகுது, ரெண்டு அப் ஆகுது, அப்புறம் நார்த்து அப்பு சவுத் டவுன். அப்ப இப்போ இது இன்னொரு ஆள் வளைச்சது. ஒரே கையில கம்பி எடு. நீ தான் வளைச்சது. நீ வளைச்சது. ஒரே ஓகே தான டைரக்ஷன். ஸ்பீட் ஆகி போறக்கூடிய லைன் எல்லாம் ஓகே. இதுல எந்த ரோலிங் எதுவுமே கிடையாது. ட்ரூ டைரக்ஷன்ஸ்க்கு போகுது. ட்ரூ டைரக்ஷன் என்னது? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், அப், டவுன். இந்த 6 திசைக்குள்ளது இதுல இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த என்ன செய்யலாம், இந்த லைன் வந்து நான் போயிட்டு இருக்கக்கூடிய எங்க போகுது, இங்க இருந்து பார்க்கும்போது சவுத்துக்கு போகுது. அப்படியே சவுத்துக்கு போயிட்டு டவுன் ஆகும். இந்த லைன் வந்து சவுத்துக்கு போகாம, சவுத்துக்கு போகல, வெஸ்ட்டுக்கும் போகல. வெஸ்ட்டுக்கு போனா இங்க எங்க இருக்கு, இந்த மாதிரி வரும். அப்படிதானே? வெஸ்ட்டுக்கு போற வரைக்கும் உங்களுக்கு தெரியும். சவுத்துக்கும் போகல, ஆனா வெஸ்ட்டுக்கும் போகல. இதுக்கு இடையில போனா அதுதான் ரோலிங். சரியா? இதுதான் ரோல். இதுல வந்து 45 டிகிரிக்கு வந்து இதுல இருக்கிறதுல 50%. அதாவது இங்க போகும்போது என்ன செய்யுது, சவுத்துக்கு போகுது. இங்க கொண்டு வந்தா இது வந்து எங்க வருது, வெஸ்ட்டுக்கு வருது. அப்ப இங்க இடையில வெஸ்ட்டுக்கும் போகாது, டைரக்டா எங்க போகுது, சவுத்துக்கும் போகாது. இதுக்கு இடையில வளைக்கிறது தான் ரோலிங். வேற ஒன்று இது பேரலல் இல்ல, இதுல இருந்து இங்க திரும்பு. அப்ப இந்த ரோலிங்கை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து அங்க இது சவுத் வெஸ்ட் ரோலிங். இங்க இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க இருந்து போகும்போது மாறும். இங்க போகும்போது வெஸ்ட் சவுத், அதாவது இங்க இருந்து வருது. அப்பாகிட்டு நேரே என்ன செய்யணும், சவுத்துக்கு இங்க நார்த்துக்கு வரல. அப்ப இங்க வந்து பெரிய இது கிடையாது. ஏன்னா ஒரு லைனை பொறுத்தவரை ஒரு இடத்துல 2 இடத்துல வரும். ஆனா ரொம்ப கேள்வி கேட்கறது அதுதான். இதுல இருந்து மடக்கு பண்ணுவாங்க. இப்போ கம்பி வளைக்கிறது புரிஞ்சா இப்போ ஒரு ரோலிங் எது, ஆனால் அதுக்கு பார்க்க வேண்டிய மெத்தட் சொல்லி தரேன். இங்க வந்து டெம்ப்ளேட் எப்படி ரோலிங்கா பண்ணணும். இப்போ நார்மல் பண்ணலாம், 4 பேரும் பண்ணுவேன், 5 பேரும் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஒண்ணு கூட உங்களுக்கு உனக்கு வளைக்கலாமா, கம்பி இதை பார்த்து வளைக்கலாம். வளைக்க வச்சு தான் விடுவேன், அதில் உடனே போக முடியாது. சரியா? சரி, ஓகே. அப்போ இதுல வந்து ரோலிங் வளைக்கிறது தெரியுது இல்ல, மற்ற கம்பி வளைக்கிறது ஓகே, டீ வரைக்கும் வளைக்குது. அதே மாதிரி ரோலிங் வரும்போது என்ன செய்யலாம், இதை ஸ்ட்ரைட்டா வர்றதுக்கு பதிலா, அதாவது டைரக்ஷன் அதுல ஒரு கொஸ்டின் யாரில் கொடுத்துருக்கோம், அந்த டைரக்ஷன் போகாம எனி அதர் டைரக்ஷன் போகுதுன்னா அதுக்கு இட் இஸ் கால்ட் என்னது, ரோலிங். அதுக்கு மீனிங் அப்ப ரோலிங். அப்படி வரும்போது இதை நம்ம என்ன செய்யலாம், இப்படி தான் எடுக்க முடியும். இது 45 ஆகலாம் 60. அப்ப இந்த ஆங்கிள் இங்கே வர்றது ஒரே அளவில் இருந்தா 45 டிகிரி. இல்லாட்டி இப்ப 450 இந்த பக்கம் இங்கே வர்றது 450. அப்ப அதுக்கு என்னது 45 டிகிரி ரோலிங்ல போகுது. சப்போஸ் இங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஃபார்முலா அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா a + b the whole square is equal to a square plus b square நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் இதுக்குள்ள ஸ்கூல்ல படிச்ச ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணிட்டு. சரியா? 2ab plus அப்படின்னு கொஞ்சம் உண்டு. அந்த அதாவது அந்த ஆங்கிள் அது வந்து ஒரு இது கேட்பாங்க. அது ஒரு இதுக்குள்ள வரும்போ 2 இதை கொடுத்துட்டு கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப பக்கம் எதிர் பக்கம் இதுக்கு இதை காட்டு எப்படி கொஸ்டின் வரும் தெரியலையா? இங்க ஒரு அளவு கொடுத்துருப்பான் 400, இது ஒரு 400 கொடுத்துட்டு இதுக்கு அளவு என்னன்னு கேட்டா நம்ம இதுக்கு டிகிரி எவ்வளவு கேட்டா 45 டிகிரி. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே அளவுல இருக்கிறதுனால இது அளவு 1, இது அளவு 1. இது சப்போஸ் 50 mm இன்க்ரீஸ் ஆனா கூட இந்த ரோலிங் வந்து ஒரு ரொட்டேஷன் ஆகும். அதை நம்ம தெளிவா என்ன செய்யணும், அந்த ரோலிங் வரைஞ்சிருக்க இடத்துல, அதாவது இப்படி டிராயிங் வரைஞ்சிருப்பாங்கன்னா நமக்கு ஒரு டைரக்ஷனுக்கு டிராயிங் இப்போ எப்படி இருக்கு, இங்க போகுது. இதுலேருந்து இந்த ஆங்கிள் வந்து கரெக்டா இதுல மீட் பண்ணலாம். அப்படி வரைச்சு பார்த்துருக்கு இல்லையா, இதுல 400 இங்க 400 இல்லாம கண்டிப்பா பாருங்க. அப்பதான் இதை நம்ம 45 டிகிரி நம்ம கன்சிடர் பண்ணணும். இல்லாட்டி ரோலிங் ஆயிடுது. பட் அதோட என்ன செய்யும், கொஞ்சம் டேன் அங்கிட்டு இருந்து ஆகலாம். ஒரு எக்ஸாம்பிள், இப்ப 400 தான் வேணும் இல்ல, இது 200 + 200 இருந்தாலும் ஓகே தான். ஒரு ஈக்குவலா இருக்கணும் ரெண்டு பக்கமும்.
பக்கம் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா எதிர்பக்கம் வந்து நமக்கு என்ன செய்யலாம் ஆங்கிள் எடுத்துக்கலாம். தமிழ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இது இங்கிலீஷ்ல இருந்து ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ஹைபாட்னஸ் இத கண்டுபிடி, அது அந்த ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? அது படிச்சிருக்கா? அந்த சேம்ங்கற ஒன்னு கூட ரிப்பீட் பண்ணா போதும். இதுக்கு தான் ஒரு ஃபார்முலா கேட்காங்கன்னு சொன்னா ரோலிங் இந்த டிராவல் லெந்த் எப்படி கண்டுபிடி, அதே மாதிரி டிராவல் லெந்த் இந்த டிராவல் லெந்த் சொல்லணும்னு சொன்னா இத ரெண்டையும் இது பண்ணிட்டு இன்டு ரூட் போட்டு பண்ண